ஹாய் ஆல், இட்ஸ் ஜூன் 9 மண்டே. அன்னைக்கு வைகாசி விசாகம் அப்படிங்கிறதுனால ஈவினிங் பொங்கல் செய்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எப்போவுமே வந்து டைம் ரொம்ப இருக்காது சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ பீஸ்ஃபுல்லாக கும்பிட்றது அப்படின்னு பார்த்தா ஈவினிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் குக்கரில் வேக வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சில அபிஷேக பொருட்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து நான் ஒரு வருஷமாக போன வைகாசி விசாகத்தோடு வந்து வேல் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போலேருந்து எப்போல்லாம் என்னால் முடியுதோ நான் வேல் பூஜை வந்து செஞ்சுட்டு வரேன். அதுக்குரிய திங்ஸ் தனியாக ஒரு பாக்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன். பட் சில பேர் கேட்கலாம், ஏன் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. பட் நான் வந்து இந்த பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்குனே தான் வந்து இதை தனியாக வச்சுருக்கனால எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான இஷ்யூஸும் வந்தது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசளவில் திருப்தியாக சின்சியராக சாமி கும்பிட்டாலே வந்து போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் கருப்பட்டி, அதுக்கப்புறமா தான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கேரமல் கலர் வந்து சூப்பராக வந்து வரும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் என்ன தான் பிளாஸ்டிக் பொருட்களில் வந்து அபிஷேக பொருட்கள் நான் வச்சு யூஸ் பண்ணாலுமே இந்த ஒரு வருஷமாக இந்த வேல் பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறையா சிம்டம்ஸ் வந்து முருகர் நம்ம கூட இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே தான் வரேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசால் பக்தியாக இருக்கோம் அப்படின்னா அந்த பூஜையை வந்து முருகர் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவார். ஸோ அதனால் இப்படி தான் வந்து நான் பூஜை பண்ணுறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது நல்ல பூஜை பொருட்களுமே வந்து வாங்கிக்கலாம். திருப்தியாக வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குமே வந்து பிரசாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூஜை பண்ணுறது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக காட்ட விரும்பலை. ஏன்னா அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம ஒரு சாமி கும்பிடும்போது அதில் மட்டும் இருந்தால் தான் நல்லது. எந்த ஆங்கிளில் நம்ம வச்சு எடுக்கிறோம், நம்ம வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் கவர் ஆகுதா, இந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக பூஜையில் இருக்கிறது கஷ்டம். அன்றைக்கி குடல்வாழை அரிசியில் தான் வந்து தோசை மாவு வந்து ஆட்டிகிட்ருக்கேன். இந்த அரிசி வந்து ஒரு சிவப்பு நிற அரிசி. நம்மளோட குடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டீடாக்சிஃபிகேஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வேலை முடித்ததுக்கப்புறமா கோயிலுக்கு போய் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்த உடனே அடுத்த அபிஷேகத்துக்கு வந்து திரை போட்டுட்டாங்க. ஸோ டைம்லியாக வந்து போனது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. நீங்கள் வைகாசி விசாகம் எப்படிலாம் கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். யாரெல்லாம் விரதம் இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் வேல் அபிஷேகம் பண்ணினாலுமே இது வரைக்கும் அந்தளவுக்கு முழுமையான விரதம் வந்து இருந்ததே கிடையாது. மேபி ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்திருப்பேன், அவ்வளவுதான். அன்னைக்கு நைட் டின்னருக்கு தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடித்து அந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் அன்றைக்கி டே போச்சுங்க. இன்னொரு மினி விலாகில் சந்திக்கலாம்.